முன்னோர்களுக்கு விடை கொடுக்கும் தை அமாவாசை. இதை பற்றிய சிறு கதை ஒன்றை நான் உங்களுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களை நாம் வரவேற்கிறோம். அதே நாம் தை அமாவாசை என்று அவர்களை விடை கொடுத்து அனுப்புகிறோம். பொதுவாக அமாவாசை தினங்கள் நம் மூதாதையர்கள் வழிபடுவதற்குரிய தினமாகவே கருதப்படுகிறது. அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும், அந்த பசியை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு செய்தால் அவர்களின் பசி அடங்கி நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம். சூரியனும் சந்திரனும் இணையும் தினமே அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. அமாவாசை தினங்களில் தை அமாவாசை சிறப்பு மிகுந்த தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் நன்மை அளிப்பதாகவும், அன்றைய தினம் கடல், ஆறு மற்றும் புண்ணிய நதிகளின் ஓரங்களில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுக்கலாம். அவ்வாறு திதி கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், வேதாரண்யம், திருவையாறு போன்ற தலங்களும், வட மாநிலங்களில் காசி, திருவேணி, சங்கமம் ஆகிய இடங்களும் சிறந்த இடங்களாக குறிப்பிடப்படுகின்றன. திதி கொடுக்கும் அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வது அவசியமான ஒன்றாகும். இறந்தவர்களின் நாள் தேதி தெரியாதவர்களுக்கு 12 அமாவாசை என்றும் திதி கொடுக்க முடியாதவர்களும் தை, ஆடி, மகாலி அமாவாசை திதிகளில் திதி கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலன் கிடைத்ததாக ஐதீகம். நமது முன்னோர்களின் திசையாக தெற்கு உள்ளது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது. அந்த மாதத்தில் பெருமாள் பித்ருலோகம் செல்வார். அங்குள்ளவர்கள் அனைவரும் பெருமாளுக்கு பாத பூஜை செய்து வழிபடுவார்கள். இந்த பூஜையின் போது மகாவிஷ்ணு உடல் முழுவதும் எள் தானியம் நிறைந்து காட்சியளிப்பார். முன்னோர்களின் ஆராதனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் பெருமாள் அவர்களுக்கு பூஜை செய்வதற்காக பலன்களை வழங்குவார். இந்த பலன்களை பித்ருக்கள் மூலம் பூமியில் வாழும் அவர்களது உறவினர்களும் பெறுவார்கள். பின்னர் பித்ருக்களை 15 நாட்கள் பூலோகத்துக்கு சென்று உங்கள் குடும்பத்தினருக்கு பலன்கள் கொடுத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைப்பார். இதைத் தொடர்ந்து நமது முன்னோர்கள் அவர்கள் உறவினர்கள் குடும்பத்திற்கான ஆசையுடனும் மகிழ்ச்சியுடனும் பூமியை நோக்கி புறப்படுவார்கள். மகாலய அமாவாசை அன்று அனைவரும் கூடுகின்றனர். அந்த நேரத்தில் நாம் அவர்களை வணங்கி முன்னோர்களை திருப்தி செய்யும் வகையில் தர்ப்பணம் செய்வது அவசியம். ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகிறோம். இந்நாளில் தீர்த்த தலங்களும் சென்று எள் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்கள்